الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. وقال الله تعالى أيضا: ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: من لم يرحم صغيرنا ولم يوقر كبيرنا فليس منا. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான உலமாக்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் அழகான முறையில் தாவத்துடைய உழைப்பை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தாவத்துடைய உழைப்புன்றது இது சிஃபாத்துகளோடு செய்யப்பட வேண்டிய உழைப்பு. தாவத்துடைய உழைப்புன்றது வெறும் பயான், மஜ்மா, சாப்பாடு இல்லை. தாவத்துடைய உழைப்புன்றது சிஃபாத்துகளோட தாயிகள் உள்ள அவர்கள்ட்ட என்னென்ன கொள்கை இருக்கணும் அந்த கொள்கைகளோடு செய்யப்பட வேண்டியதுதான் தாவத். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க: அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. நபி அவர்கள் எனக்கு அழகான முறையில் ஒழுங்குமுறைகளை படித்து தந்தாங்க, தர்பியா செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தர்பியா செய்யப்பட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தர்பியா செய்யப்பட்டாங்க, நபி அவர்கள் தர்பியா செய்யப்பட்டாங்க. தாவத்துடைய உழைப்புன்றது ஒரு அழகான சிஃபாத்துகளோடு செய்யப்பட வேண்டியது. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவத்துடைய உழைப்புக்குரிய ஆதாபுகளை, ஒழுங்குமுறைகளை பல இடங்களில் சொல்கிறாங்க. எங்களுக்கு சூரா யூசுப், சூரா ஹூத், அதே போல் சூரத்துர் ரஅத், இப்ராஹிம், நஹல், கஹஃப், மரியம், தாஹா, அம்பியா போன்ற சூறாக்களில், கஸஸில், அன்கபூத்தில் ஏராளமான நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லி தாவத் எப்படி செய்யணும் என்றதை படிச்சுட்டாராம். அருமையான மேலான சகோதரர்களே, தாவத்தில் ஒரு சின்ன ஒரு தியாகமாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு தியாகமாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு உழைப்பாக இருந்தாலும் சரி, பெரிய உழைப்பாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் கபூலானா மட்டும்தான் மக்கள்கிட்ட கபூலாகும். நாங்கள் செய்கிறதெல்லாம் கபூலாகிறது இல்லை, நாங்கள் செய்கிறதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரதில்லை. முதலாவது அல்லாஹ்விடத்தில் கபூலாகணும். சில தியாகங்கள் நாங்கள் பெருசா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் தூசிக்கும் பொறுமதிக்காது. சில சந்தர்ப்பங்களில் சின்ன ஒரு விஷயத்தை செய்வோம், ஒரு ஊரை மாற்றின வரலாறுகள் அல்லாஹு தஆலா அதை ஆதாரமாக வச்சிருக்கிறாங்க. சின்னொரு கடிதம் ஹுதுஹுதுடைய கடிதம், அது ஒரு அல்லாஹ் இந்த அடியார்களை பற்றி கவலைப்பட்டுச்சு. அந்த கவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செஞ்சான். சின்ன ஒரு விஷயம் தான். ஹுதுஹுது பறவையுடைய இதை அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய குர்ஆனாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். மேலான சகோதரர்களே, நாங்கள் எங்களோட தாவத்துடைய உழைப்பில் சிஃபாத்துகளோட இந்த கால நேரங்களை கழிப்போம். முதலாவது விஷயம், இந்த தாவத் அது இஹ்லாஸோட இருக்கணும். முதல்ல இந்த தாவத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். எங்களை இந்த தாவத்தில் முகஸ்துதி, மக்கள்கிட்ட பேர் எடுக்கணும், மக்கள் எங்களை மதிக்கணும், மக்கள் எங்களை இஸ்ஸத் பண்ணணும், மக்களை எங்களை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துவோம், அவர்களை இழிவாக்குவோம், அவர்களை கீழே போடுவோம். எங்களோட இந்த உழைப்பு அல்லாஹ் எங்களை பக்கம் தேவையற்றவன். நாங்கள் இந்த உழைப்பை எங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு, நாங்கள் அல்லாஹுவோட நெருங்கிறதுக்காக மாத்திரம்தான் இந்த உழைப்பு எங்களுக்கு. ஹஜ்ரத் ஜி மௌலானா யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மும்பையில் இந்தியாவில் உள்ள எல்லா பழையவங்களையும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று கூட்டி பழையவர்களுக்கு 2 நாள் ஜோடு செஞ்சாங்க. அந்த ஜோடில் 56-57 ஆண்டு அந்த ஜோடில் அவங்க கேட்குறாங்க, பயான் செஞ்சு கொண்டு, நீங்கள் எல்லாம் ஏன் தாவத்துடைய உழைப்பு செய்கிறீங்க?
நீங்க என்னத்து நோக்கத்துக்காக தாவத்தில் உழைப்பு செய்றீங்க? அப்ப அவர்கள்ல ஒரு ஆள் எழும்பி சொல்றாரு, முழு தீனும் முழு உம்மத்திலையும் வாரத்துக்காக வேண்டி நாங்க உழைப்பு செய்கிறோம். யூசுப் சரியான சந்தோஷம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ்ன்னாங்க. திரும்பவும் பயான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. திரும்ப இடையில கேட்டாங்க, நீங்க எல்லாரும் தாயிகள், தக்காசாக்களுக்கு போறீங்க, வாரீங்க. நீங்க ஏன் தாவத்துல் உழைப்பு செய்றீங்க? அப்ப இன்னொரு ஆள் எழும்பி சொன்னாரு, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்துல உம்மத்துடைய ஹாலாத் எங்க இருந்துச்சோ அதே இடத்தை திரும்பி கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி செய்கிறோம். மாஷா அல்லாஹ் வஹுவா வஹுவா வஹுவான்னாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் பயான் செஞ்சாங்க. அது பிறகு கேட்டாங்க, நீங்க ஏனப்பா தாவத்தில் உழைப்பு செய்றீங்க, நோக்கம் என்னன்னு சொல்லி. இன்னொரு ஆள் எழும்பி சொன்னார், மூணாவது ஒரு ஆள் அவர் எழும்பி சொன்னாரு, ஒவ்வொரு ஆண்களிடத்துல, ஒவ்வொரு பெண்களிடத்துல, ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல, ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு மஸ்ஜிதும் நபி அவர்களுக்கு அவருடைய காலத்தை போல வரணும். நபியோடைய காலத்தில் உள்ள ஊர்களை போல எல்லா ஊர்களும் வரணும், மஸ்ஜிதில் போல எல்லா மஸ்ஜிதும் வரணும், எல்லா ஆண்களும் சஹாபாக்களை போல, எல்லா பெண்களும் சஹாபி பெண்மணிகளை போல, எல்லா பிள்ளைகளும் சஹாபாக்களுடைய பிள்ளைகளை போல வரணும். வஹுவா வஹுவா சரியான சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பயான் செஞ்சுட்டு திரும்ப கேட்டாங்க, நீங்க ஏன் உழைப்பு செய்றீங்க? இது எழுதப்பட்ட விஷயம். நீங்க ஏன் உழைப்பு செய்றீங்க? இப்போ செல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மௌலானா நீங்களே செல்லுங்கண்ணா. என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க எல்லாம் பழையவங்க, தாயிகள், உங்களுக்கே வேலை செய்யற நோக்கம் தெரியாட்டி உங்களுக்கு பின்னால் உள்ள ஆக்களை எப்படி நோக்கம் விளங்கும்? உங்களுக்கே வேலை செய்யற நோக்கம் தெரியாட்டி சொன்னாங்க, எங்களோட வேலையுடைய நோக்கம் கியாமத் நாளையில அல்லாஹுவை நாங்க சந்திக்கும் பொழுது அல்லாஹ் என்னைய கொண்டு சந்தோஷப்படணும் என்று மட்டும்தான். நல்கல்லாஹ வஹுவ அன்னா ராதின், அல்லாஹுவை நாங்க சந்திக்கும் பொழுது அவன் எங்களை கொண்டு பொருந்தி கொள்ளணும். இதுதான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். சஹாபாக்களுடைய மக்காவுடைய உழைப்பு, சஹாபாக்களுடைய மதீனாவுடைய உழைப்பு, சஹாபாக்களுடைய பத்ருடைய, உஹதுடைய, ஹந்தக்குடைய, தபூக்குடைய எல்லா உழைப்புடைய ஆண்களுடைய பெண்களுடைய எல்லா உழைப்புக்கும் அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட், அல்லாஹ் உங்களை கொண்டு பொருந்தி கொண்டான். அல்லாஹுடைய பொருத்தத்தை தவிர வேற ஒன்றுமே தாவத்தின் உழைப்புல இல்ல வந்துச்சு. வேற ஒன்றுமே நாடும் இயலாது. இந்த தாவத்துடைய உழைப்பு, முபாரக்கான உழைப்பு, வெறும் இஹ்லாஸ் தான் இதனுடைய உயிர் நாடி. இஹ்லாஸ் தான். எந்த அளவுக்கு இந்த இஹ்லாஸ சஹாபாக்கள் பாதுகாத்தாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்கன்னு சொன்னா, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு யுத்தத்தில் இருக்கிறாங்க. யுத்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு எதிரிய கஷ்டப்பட்டு கீழ போட்டு வெட்டத்துக்கு வாழை ஓங்குறாங்க. அவங்க முகத்துல துப்பி விடுறாங்க. துப்பின உடனே கை விட்டுட்டு வெளியே வந்துட்டான். அவனுக்கு ஆச்சரியம், நான் துப்பினன், நீங்க வெட்டத்துக்கு முன்னால நீங்க என்னைய விட்டுட்டு போய்த்தீங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, நான் உன்னைய கீழே போட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, உன்னைய வெட்ட பார்த்து அல்லாஹ்வுக்காக வேண்டி, நீ எனக்கு துப்பினா எனக்கு கோபம் வந்துட்டது. இப்ப நான் உன்னைய வெட்டினா அல்லாஹ்வுக்காக வேண்டி என்றது இல்லாமல் ஆகிடும். அதனால உன்னை வெட்டல, உன்னை வெட்டலா. எங்களோட கஷ்டம் இருந்தாலும் சரி, எங்களோட பெரிய வக்தா இருந்தாலும் சரி, சின்ன வக்தா இருந்தாலும் சரி, ஒரு தாலீமா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஃப்ராதி தாவத்தா இருந்தாலும் சரி, ஹுசூஸ் முலாக்கா, வெறும் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் என்று இருந்தா மட்டும்தான் உயிர் இருக்கும். அது இல்லாட்டி செத்தது. அதுல உயிரோட்டமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனாலதான் சஹாபாக்களுக்கு நபி அவங்க பல சந்தர்ப்பங்கள்ல இஹ்லாஸை பத்தி சொல்லுவாங்க. இஹ்லாஸை பத்தி பல சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க. முனாஃபிகீன்களுடைய விஷயமாகவே வருகிறது. அவர்கள் தியாகம் செஞ்சது பேருக்காக வேண்டிய சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றார். நபி அவர்களுடைய காலத்துல ஒரு ஆள் இருந்தார், குஸ்மான் என்று சில ஒரு ஆள் இருந்தார். ஹயாத்து சஹாபால சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குஸ்மான் என்ற ஒரு ஆள் இருந்தார். அவர் அடிக்கடி அவரை பத்தி சஹாபாக்கள் பேசுவாங்க. சஹாபாக்கள் அவரை பத்தி பேசும்பொழுது நபி அவங்க சொல்லுவாங்க, இன்னஹு லமின் அஹ்லின்னார், இன்னஹு லமின் அஹ்லின்னார். அவர் நரகவாசி தான். ஒரு சஹாபி ஏன் நபியாவை இவரை பத்தி பேசினா நரகவாசின்னு சொல்றாங்க, சரியான யோசனை அவங்களுக்கு. அப்ப அவங்க இந்த சஹாபிக்கு பின்னாலே போயிட்டு இருந்தாங்க. இவரை பார்ப்போம், நோட்ட விடுவோம். உஹதுடைய யுத்தம் வந்துச்சு. உஹதுடைய யுத்தத்துல பார்த்தா இந்த குஸ்மானும் கலந்து கொண்டு எதிரிகளை கொண்டு அவர்களும் குற்றுயிரமா இருக்கிறார். உயிர் போற நிலையில் இருக்கிறார். அவருடைய ஊர் மக்கள், அவருடைய கபீலா வாசிகள் எடுத்து வீட்டுக்கு வந்தா
அவங்கள பத்தி நபி அவங்கள பத்தி மக்கள் நன்மாரையும் செஞ்சாங்க. நீங்க இவ்வளவு பேரை தியாகம் செஞ்சுக்கிறீங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படி கஷ்டப்படுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி தருவானா, உங்களுக்கு பெரிய சொர்க்கம் கிடைக்கும். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் நான் நீங்க நினைக்கிறீங்களா நான் வந்து இந்த கூலி எல்லாம் எதிர்பார்த்து யுத்தம் செஞ்சேன்னு சொல்லி, இல்ல ஏண்ட கபீல ஆட்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு தோல்வி ஏற்படுது, அவர்களை பாதுகாக்கணும் என்ற நோக்கத்துல நான் வந்தேன். நான் எனக்கு அந்த கூலி ஒண்ணும் எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரத்துல அவருக்கு அந்த வருத்தம் கூடுது. தன்னுடைய அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அதுல அப்படியே சாட்சி அவருக்கு எலும்பிக்கொள்ளமே இல்ல, தன்னை அப்படியே அந்த அம்புல அப்படியே தாட்டி தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. இதுல அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்பட்ட மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், வேறொன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதில்ல. எனவே முதலாவது இஹ்லாஸை பத்தி ஏராளமான விஷயங்கள் வருது. ஒரு நாள் மௌலானா முஸ்தகீம் சாஹிப் நிசாமுத்தீன்ல ஞாபகப்படுத்தினாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இஹ்லாஸத்தான். முதலாவது ஓடுறது இஹ்லாஸ் தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால எங்கேயாச்சும் ஒரு ஆளை நாங்க தஷ்கீல் பண்ணிருப்போம். உதாரணம் காட்டியா சொன்னாரு, நாங்க உலமாக்கள் முதாக்கரால நிசாமுத்தீன் மர்கஸ்ல அது கீழே சாப்பிடக்கூடிய இடத்துல இருந்தோம். எங்களுக்கு அந்த தொங்கல்ல தான் உலமாக்கள் முதாக்கரா நடக்குது. அவர் உதாரணம் காட்டியா சொன்னாரு, ஒரு பெரியவரால் படியால ஏறி வாராரு, நல்ல ஆட்கள் கண்ணியப்படுத்துறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஆளுக்கு முசாஃபா செய்யறாங்க. அப்படி அவர் வாராரு, வந்து எங்களையும் சந்திக்கிறாரு, ஆட்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தி மாஷா அல்லாஹ் சந்தோஷமா அவரை பத்தி நல்லது பேசுறாங்க. அவர் பேசிட்டாரு. அது பிறகு இவர் இன்னொரு ஆட்கள் கண்ணியப்படுத்தி அந்த ஆள் யார் தெரியுமா அவங்களுக்கு? நான் தான் இவரை ஹுசூசில மௌலாவை சந்திச்சேன், என்ன தஷ்கீலத்தான் வந்தாரு. 30 வருஷத்துல இருந்தது ஒரு வினாடியில தடாரன்னு போய்த்திருவான். ஒரு வினாடியில. முதலாவது இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இல்லாத தாவத் அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகிறது இல்ல. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்காக வேண்டி நான் தயாராகிறேன். நான் வந்து ஒரு ஆள் தயாராகிறாரு, அவர் வந்து கூலியும் எதிர்பார்க்கிறாரு, வைரீது அரபம் மின துனியா, துனியால ஏதாவது கனிமத்தும் கிடைக்கணும், கொஞ்சம் 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 அவருக்கு ஏதோ கிடைக்கணும். இதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன யார சொல்லலாம்? நபி அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு எந்த கூலியுமே கிடைக்காது. இது சஹாபாக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னாங்க, நீங்க அலைஹி சுஆல், நீங்க ரெண்டாவது முறை போய்த்து கேளுங்க, உங்களுக்கு அழகான முறையில கேட்க தெரியா, நபி அவங்க ஒழுங்கா கேட்டுவாங்க. ரெண்டாம் முறை வராரு, யா ரசூலல்லாஹ், ரஜுலுன் யுரீதுல் ஜிஹாத ஃபீ ஸபீலில்லாஹ் வ யுரீது அரதம் மின துன்யா, அல்லாஹ்வுடைய பாதையில போகவும் செய்றாரு, துனியாவுடைய கூலியை எதிர்பார்க்கிறாரு, அவர் துனியாவுடைய சின்ன ஒரு அந்தஸ்தையும் எதிர்பார்க்கிறாரு. என்ன யா ரசூலல்லாஹ்? ஃபகால லா அஜ்ர லஹு, அவருக்கு எந்த கூலியுமே இல்லை. சஹாபாக்கிட்ட வந்து ரெண்டாம் முறை சொன்னாங்க, நபி அவங்க சஹாபாக்கள் சொன்ன, நீங்க ஒழுங்கான கேட்டிருக்க மாட்டீங்க, திரும்ப போய்த்து கேட்டுவாங்க. மூணாம் முறை வராங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஆள் போறாரு, கூலியை எதிர்பார்க்கிறாரு, துனியாவுடைய கொஞ்சம் கனிமத்து அது இதெல்லாம் எதிர்பார்க்கிறாரு, உங்க அபிப்பிராயம் அவரை பத்தி? நபி அவங்க சொன்னாங்க, லா ஷைஅ லஹு வலா அஜ்ர லஹு, ஒரு துண்டு கிடைக்காதுன்னாங்க, ஒன்றுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, காலிஸ்மத்தல் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஜிஹாத் மட்டும் அல்லாஹ்விட ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால ஹதீஸ்ல வருகிறது, திருமிதியில வருகிறது, கியாமத்துடைய நாளில 3 பேரை கொண்டு நரகத்தை அல்லாஹ் ஆரம்பிப்பான். ஒரு ஆலிமை கொண்டு, ஒரு பணக்கார செல்வந்தரை கொண்டு, ஒரு முஜாஹிதை கொண்டு. அவனை அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், நான் உனக்கு இல்ம தந்தேன், நீ என்ன செஞ்சாய்? யா அல்லாஹ், நான் வந்து அந்த இல்ம படிச்சு அமல் செஞ்சு இரவு பகலாக மக்களுக்கு போதிச்சு கொண்டிருந்தேன். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்றாய், நீ செஞ்சதெல்லாம் ஆலிம் என்று சொல்லப்பட்டதற்காக வேண்டிதான், சொல்லப்பட்டாச்சு. முகக்குப்புற இழுபட்டு நரகத்துக்கு வீசப்படும். ஒரு பணக்காரர் அல்லாஹ் கொண்டு வருவான், நான் பணத்தை தந்து நீ என்ன செஞ்சாய்? யா அல்லாஹ், நான் பணத்தால அதிகமாக சதகா செஞ்சேன், ஜக்காத் கொடுத்தேன், தர்மங்கள் செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ பணக்காரன் என்று சொல்லப்பட்டதற்காக செஞ்சாய், கதப்த, நீ பொய் சொல்றாய், நீ பணக்காரன் என்று சொல்லப்பட்டதுக்கான செஞ்சாய், ஃபக்கத் கீல தாலிக, எதுவும் சொல்லப்பட்டாச்சு, முகக்கூப்பர் இழுத்து நரகத்து போடுவான். மூணாவது ஒரு முஜாஹிதை கொண்டு வருவான், அவனுக்கு வீரத்தை தந்து நீ என்ன செஞ்சாய்? யா அல்லாஹ், தீனை பாதுகாக்கிறதுக்காக இரவு பகலாக பாடுபட்டேன். இல்ல, நீ பொய் சொல்றாய், நீ வந்து முஜாஹித் வீரன் என்று சொல்லப்பட்டதற்காக மாத்திரம்தான் நீ ஜிஹாத் செஞ்சாய்.
அவரை முகக்குப்பர் இழுபட்டு நரகத்துக்கு அல்லாஹ் போடுவான். மேலான சகோதரர்களே, சல்மான் ஹசரத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர் என்னுடைய உஸ்தாத் திருமதி படிச்சு தரும் பொழுது கேட்டாங்க, இந்த 3 பேரை கொண்டும் ஏன் நரகம் ஆரம்பிக்கப்படுது? களவெடுத்தவங்க இருக்கிறாங்க, ஜினா செஞ்சவங்க இருக்கிறாங்க, காஃபிர்கள் இருக்கிறாங்க, மச்சாக்கள் இருக்கிறாங்க. நரகம் ஏன் இந்த 3 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்படுது? இந்த 3 அம்சங்களும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய அம்சங்கள். இந்த 3 அம்சங்களும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டிய அம்சங்கள். அல்லாஹ்வை நெருங்க வேண்டிய அம்சங்களை கொண்டு, சபபுகளை கொண்டு துனியாவை எதிர்பார்த்தாங்க. அதனால மேலான சகோதரர்களே, இந்த தாவத் என்றது வெறும் அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்க்கிறது மட்டும்தான். அவருக்கு தான் இஸ்திகாமத் என்றது கிடைக்கும். இஸ்திகாமத் என்றது லேசான ஒன்று இல்லை. இஸ்திகாமத் என்றது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட். அது இஸ்திகாமத். அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் அழகான முறையில இஸ்திகாமத்தை வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. செஞ்ச முயற்சிகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. 2வது அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அழகான முறையில படிச்சு கொடுக்கக்கூடிய விஷயம் தான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நீங்க சஹாபாக்களோட நீங்க வேலை செய்றீங்களா? நீங்க சஹாபாக்கள்கிட்ட தாவத் செய்றீங்களா? பொதுமக்களோட தாவத் செய்றீங்களா? உங்கள்ட்ட இருக்க வேண்டிய ஆக பெரிய சிஃபத் மிருதுவான தன்மை. கடினமாக நாங்க யாரோட நடந்து கொள்ள இயலாது. அன்பு, இரக்கம், பாசம். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எவ்வளவு பாசம் உள்ளவன், அல்லாஹ் எவ்வளவு விசால தன்மையுடையவன். அந்த அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவரும் அன்பா, இரக்கமா, பாசமா நடந்து கொள்ளணும். அல்லாஹ்வே சொல்றான், வலவ் குன்த ஃபல்லா, நீங்க கடினமாக கலீதல் கல்ப், உள்ளம் தகடுத்தவராக இருந்தா, லம் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டு இந்த சஹாபாக்கள் ஓடுவாங்க. முழு சஹாபாக்களும் நபி அவர்களோடு சேர்ந்து இருந்தது மிருதுவான தன்மை என்ற ஒன்று வச்சுட்டாங்க. நபி அவர்கள் எல்லாரோடையும் சரிசமமா நடந்து கொள்வாங்க. சின்ன பிள்ளையோடையும் ஒரே மாதிரி, பெரியாக்களோடையும் ஒரே மாதிரி, எளியவர்களோடையும் ஒரே மாதிரி, செல்வந்தர்களோடையும் ஒரே மாதிரி, படித்தவர்களோடையும் ஒரே மாதிரி, படிக்காதவனும் ஒரே மாதிரி. நபி அவர்களுக்கு 3-4 முகம் இல்லை, ஒரே முகம்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹதீஸ்கள்ல வருது, நபி அவர்களோட யாரு பேசினாலும் அவர் நினைப்பாரு, முழு சஹாபாக்களை விட நபி அவர்களோட தான் கூட இறக்கம். ஹதீஸ்ல வருது, ரிவாயத்துல வருகிறது, மதீனால சின்ன ஒரு பொம்பளை புள்ள, சின்ன ஒரு அடிமை, 3 வயசு 4 வயசு, நபி அவர்களுடைய கையை பிடிச்சி முழு மதீனாவையும் சுத்தி வந்தாலும் நபி அவங்க கேட்க மாட்டாங்க, நீ ஏன் அப்பா என்னை கூட்டு போற, எங்கப்பா கூட்டு போற, ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. நபி அவர்கள் ஒரு ஆளோட சலாம் சொல்லி முன்னுக்கு வந்தா அவர் திரும்பாத வரையில நபி அவர்கள் திரும்ப மாட்டாங்க. நபியுடைய வரலாறுல ஒரு ஆள் சலாம் சொல்லி 3-2 பதில் சொன்ன எந்த வரலாறுமே கிதாபுகள் இல்லை. நபி அவர்கள் ஒரு ஆள் சலாம் சொல்லுவாங்கன்னு சொன்னா வலைக்கும் சலாம் ஃபுல் டோட்டலி திரும்புவாங்க. இப்படி இந்த பழக்கம் நபியோட சீராலே இல்லை. நபி அவர்கள் அழகான முகமுடையவராக இருப்பாங்க. நபி அவர்கள் அழகா கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. நபி அவர்கள் தேவைகளை பூர்த்தியாக்கூடியவராக இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். சில ஆட்கள் வருவாங்க, ஆட்டை எடுத்துக்கொண்டு வருவாங்க, ஆடு எடுத்து வருவாங்க. யா ரசூலல்லாஹ் பாலை கறந்து தாங்கன்னுவாங்க. எப்படிக்கும் யா ரசூலல்லாஹ் பால் கறந்து தாங்கன்னுவாங்க. நபி அவர்கள் ஆட்டை எடுத்து கேட்பாங்க, மகன் அந்த பிள்ளைகிட்ட கேட்பாங்க, பால் எப்படி கறக்கணும்? நுர வார மாதிரி கறக்கணுமா அல்ல நுர இல்லாம கறக்கணுமா? கேட்கிற மாதிரி கலந்து கொடுப்பாங்க. நுர வார மாதிரி பால் மடியில் எடுப்பாங்க, நுர வராத மாதிரி எடுப்பாங்க. நபி அவர்கள் முழு பேரோடையும் அன்பா இரக்கமா இருப்பாங்க. யாரோடையும் கடினமான தன்மை இல்லை. சஹாபாக்கள்ல கடினத்தன்மையை இல்லாமல் ஆக்கினாங்க. நீங்க மிருதுவாக நடந்து கொள்ளுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா மக்காவுடைய வெற்றிக்கு சஹாபாக்கள் போறாங்க. சஹாபாக்கள் சந்தோஷத்துல வேகமா போறாங்க. அந்த குதிரைகள் எல்லாம் போகுது. நபி அவங்க சொன்னாங்க, அலைக்கும் அவசரமா போகவானம், அமைதியா போங்க. பின்னால வேகினமான பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு அவசரமா வரையலாது. உங்களை மாதிரி உடம்புகள் இல்ல, அவங்கள பாதுகாத்து அமைதியா போங்கன்னு சொல்லுவாங்க பிரயாணங்கள்ல. அது மட்டும் இல்ல மேலான சகோதரர்களே, தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, ஹிதமத் செய்வாங்க, செக்யூரிட்டி வேலை பார்ப்பாங்க. அல்லாஹு அக்பர். மதீனால பெரிய ஒரு சத்தம் ஒன்று வருது இரவுல, பெரிய சத்தம்.
பெண்ணாம் பெரிய சத்தம் கொண்டு வருது இரவுல. அப்ப சஹாபாக்கள் வீடுகள்ல இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்து என்ன என்ன தடமாற்றம், பெரும்பெரும் முஹாஜிரீன்களுக்கு வந்து அன்சாரிகள மதீனால பெரிய தடமாற்றம். தூரத்துல பார்த்தா வேகமாக ஒரு குதிரை ஒன்று வருது, வேகமாக குதிரை ஒன்று கிட்ட வந்து பார்த்தா, இரவு நடுநிசையில கிட்ட வந்து பார்த்தா சஹாபாக்கள் பாக்குறாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. சொன்னாங்க சஹாபாக்களா சொன்னாங்க, நீங்க யாரும் பயப்படுவானம், மதீனாவுடைய அந்த மலையிலிருந்து மதீனாவுடைய இந்த மலை வாரங்காட்டிலும் முழு மதீனாவையும் சுற்றி பார்த்துட்டேன், எந்த எதிரிகளும் இல்ல, நீங்க அமைதியா தூங்குங்க. இதான் சஹாபா, இதான் நபி அவங்க வார்த்தை, இதன் தாவத், இதன் மக்களோடு மக்களா கலந்து கொள்றது. இந்த கொள்கையால தான் தாவத் முன்னு போனுச்சு. மதீனால ஒரு பெண்மணி இருந்தாங்க, மதீனால ஒரு பெண்மணி, ஒரு கெட்ட நடத்தியுள்ள பெண்மணி, ஹபீசா, கெட்ட நடத்தியுள்ள பெண்மணி. நபி அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, குந்தி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்மணி வாராங்க, என்ன ஒரு அடிமையை போல சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களே, ஒரு அடிமையை போல சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களே. நபி அவங்க சொன்னாங்க, பூமிக்கு மேல அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறதுக்கு இணையத்தவரை அறிக்கிறாங்க வந்து, பூமிக்கு மேல அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறதுக்கு இணையத்தவரை அறிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பதிலும் செல்லையில பேத்துது. சொன்னாங்க, தனியா சாப்பிட்டீங்க நீங்க? நபி அவங்க சொன்னாங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்க, நீங்க நானும் உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு இது வானம், நீங்க தாங்க, உங்களோட கையால கொடுத்தாங்க. இல்ல கையால் இல்ல, நீங்க உங்களோட வாயிலிக்கிற சாப்பாடு எனக்கு தாங்கன்னாங்க. நபி அவர்கள் சாப்பாட்டை வாயில போட்டு மென்று அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி. வாழ்க்கை ஹதீஸ்ல வருது, ரிவாயத்துல வருது, அந்த பெண்மணி மாதிரி வெக்கம் உள்ள பெண்மணி மதீனால யாருமே இல்லையா வந்து, எல்லாரையும் சேர்த்து அடைஞ்சு போறதுதான் நபி அவனுடைய பண்பாடு. லின் தலகும் மதீனால ஸைத் இப்னு ஸஅனா என்ற ஒரு ஆள் யஹூதி இருந்தார். நபி அவர்களுடைய முழு வாழ்க்கையை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள், கிதாபுகளை தௌராத்தை பார்த்து விளங்கின ஒரு ஆள். அவங்க மதீனாவுக்கு நபி அவர்கள் வந்ததுக்கு பின்னால யோசிக்கிறாங்க, இவருடைய பார்த்தா இவர் 100க்கு 100 நபி என்றது 100க்கு 100 நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு கொள்கையை பார்க்கணும். அதை கொள்கை எப்படி பார்க்கிற, சும்மா பார்க்கல. சொன்னாங்க, நபி அவங்கள்ட்ட வந்து, உங்களுக்கு எப்ப எல்லாம் பணம் தேவையோ என்னட்டு நீங்க கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க, தவணை முறையில தாங்க, உங்களுக்கு வசதிப்பட்ட முறையை தாங்கன்னு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அனுப்புவாங்க. தேவைப்பட்ட நேரம் இல்ல, நபியோருடைய வீட்டு தேவைக்கு நபியவர்கள் பணம் கேட்ட வரலாறு இல்லை. முஸ்லிம்களுக்காக, விருந்தினர்களுக்காக, நோயாளிகளுக்காக, கடன் கேட்டு வந்தவர்களுக்காக கொடுக்க நபிகள் எடுப்பார்கள். சொந்த சாப்பாட்டுக்கு, சொந்த உடுப்புக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாட்டுக்கு, அவருடைய பிரயாணங்களுக்கு கடன் வாங்கின வரலாறு இல்ல. பிரயாணத்துக்கு கடன் வாங்கினாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு இழுத்து போகும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஒட்டகத்தை கொடுத்தாங்க. ஒன்று யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு, மற்றது எனக்கு, நான் சும்மா எடுக்க மாட்டேன், இந்த ஒட்டகத்தை ஹதியாவை எடுக்க மாட்டேன், உங்களுக்கு நான் மதீனாவை போனதுக்கு அப்புறம் பணம் தாரேன்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை எடுத்தாங்க வந்து. நபி அவங்க சும்மா வாங்கின வரலாறு இல்ல. நபி அவங்க முஸ்லீம்களுக்கு எப்ப எல்லாம் பணம் தேவைப்படுதோ பிலால் ரலியல்லாஹு அனுப்புவாங்க, அவரை போய் சல்லி வாங்கிட்டு வாங்கன்னு. சல்லி கொடுத்து பெரிய ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு. குறிப்பிட்ட தவணை வாரத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால மஜ்மால நபி அவர்கள் ஈக்கிறாங்க. வந்து வாசல்ல, என்ன முஹம்மத், உன்னோட குறைஷிகளுடைய பழக்கமே தான், உன்னோட குடும்பத்துடைய பழக்கமே தான், எடுத்த கடன் ஒழுங்கா கொடுக்கறல நீங்க எல்லாம். ஏசுறாங்க, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிச்சு கொண்டு வந்துச்சு, யா ரசூலல்லாஹ் தானி அக்துல் உனுகஹு, என்னைய உடுங்க, கழுத்தை வெட்டி போட்டு யா ரசூலல்லாஹ். அப்படியே மிருதுவாய்க்கிறாங்க. ஏசுறாரு. ஏசி முடிஞ்சு, எப்ப தானீங்க? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு பார்த்து, நீங்க இப்படி கொலை செய்யணும், அப்படி இதாக்கணும், கழுத்தை வெட்டுன்னு சொல்லிருக்க கூட, நீங்க செல்லணும், யா ரசூலல்லாஹ் எடுத்த கடனை அழகாக கொடுத்துருங்களே யா ரசூலல்லாஹ், எடுத்த கடனை அழகாக கொடுங்க. யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நபி அவங்க படிச்சு கொடுக்குறாங்க, நீங்க எனக்கு செல்லணும். யாருக்கு செல்லணும்? எனக்கு செல்லணும். உமரே, நீங்க அவரை பார்த்து பேசிருக்க கூட, நீங்க எனக்கு செல்லணும். உமரே, யா ரசூலல்லாஹ் எடுத்த கடனை அழகாக கொடுத்துடுங்களே யா ரசூலல்லாஹ், அவரை பார்த்து செல்லணும். ஸைதே, நீங்க அன்பாக இரக்கமாக கேளுங்களே, எவ்வளவு அழகான வார்த்தைகள் இருக்குது, அழகா கேட்கலும் தானே.
உமர் நீங்களே போய்த்து முழு கடனையும் கொடுத்துட்டு வாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதால கொடுக்கல, நபியோருடைய சதகாவுடைய பொருட்கள் வந்துருந்துச்சு, அதால ஃபுல்லா எல்லாம் கொடுத்துட்டு வாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு அது மட்டும் இல்ல, நீங்க மேலதிகமாக அவளை கொலை அச்சுறுத்தலும் கொடுத்து கழுத்தை வெட்டுவேன்னு சொல்லி அதுக்கு மேலதிகமா கொடுத்துட்டு வாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து போறாங்க. உன சல்லி தாரன், உன ஈச்சு பழத்தை தாரன், அவ்வளவு உங்களுக்கு தேவையான பொருளை தாரன். அங்க கூட்டு போயிட்டு முழு எடுத்த கடனுக்குரிய முழுதையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மேலதிகமாக கொடுத்தாங்க. ஜெயித் கேட்டாரு, இந்த தந்தது சரி, இந்த மேலதிகமாக ஏன் தந்தீங்க? இல்ல நபியே அவங்க சொன்னாங்க, நான் உங்களை பயமுறுத்தாட்டி நினைந்தேனே, அதுக்கு பதிலாக தர சொல்லி சொன்னாங்க. உமரே, எனக்கு அதுவும் வானம் இதுவும் வானம், எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், நான் ஏன் தெரியுமா வந்தேன், ஏன் தெரியுமா நடந்து கொண்டேன், நபி அவர்களை பார்த்த உடனே உண்மையான நபி என்று முழுமை எனக்கு விளங்கிச்சுது. அப்ப எதுக்கப்பா இப்படி எல்லாம் செஞ்சீங்க? இல்ல 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 இல்ல, ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, எங்கட தௌராத்ல எழுதப்பட்டிருக்குது, நபி அவர்கள் கோபப்பட்டா அவரோட கோபத்தை விட சகிப்பு தன்மை முந்துவாம், கோபம் முந்தாதாம், சகிப்பு தன்மை முந்துவாம். அந்த சகிப்பு தன்மை முந்துதா இல்லையா என்றதை பார்க்கறது தான் இந்த ஒரு வேலை ஒன்று செஞ்சேன். உண்மையான நபிதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு நேரிய நபி அவங்கள்ட்ட வராங்க. யார் ரசூலுல்லாஹ் நடந்தது இதுதான் சொல்லி. மேலான சகோதரர்களே, எங்களுக்கு நடந்திருந்தா எல்லா ஷைத்தானும் வெளியில வந்திருக்கும். ஒரு ஷைத்தான்ல உள்ளுக்கு எல்லா ஷைத்தானும் வெளியில வந்திருக்கும். நபியுடைய சஹாபாக்களுடைய தன்மையில ஒரு மிருதுவான தன்மையை தேவை வேறொன்றுமே இல்லை. இந்த ஒரு சிஃபத்தோட மிருதுவான தன்மையோட அன்பா இரக்கமா பாசமா எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகக்கூடிய தன்மையோட நாங்க தாவத்துல் உழைப்பு செய்யறோம். இதுல மிக முக்கியமான விஷயம் எங்களுடைய இஜ்திமாஇய்யத்தை பாதுகாக்கிறது, ஒற்றுமையை பாதுகாக்கிறது. ஒற்றுமை என்றது எப்படி? இங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க, புதியவங்க இருப்பாங்க, பழையவங்க இருப்பாங்க, உள்ளூர்காரர் இருப்பாங்க, வெளியூருக்காரர் இருப்பாங்க, இங்கிலாந்து பொறுத்தவரையில பல நேஷனாலிட்டி உள்ளவங்க இருப்பாங்க. எங்கட வார்த்தைகள்ல எங்கேயுமே ஊரு வரக்கூடாது. நான் இந்தியா, நான் பாகிஸ்தான், நான் ஸ்ரீலங்கா, நான் கண்டி, நான் கொழும்பு, நான் மடவல, இது ஜாஹிலியாவுடைய வார்த்தை வந்து, ஜாஹிலியாவுடைய வார்த்தை. நபி அவர்கள் இதை முதலாவது இல்லாமல் ஆக்கினாங்க. நாங்க உம்மத். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹினுடைய கடைசி பயான் உம்மத் பனாம், உம்மத்தாக இருந்து நாங்க வேலை செய்யணும். ரைவின் மர்கஸ்ல இஸ்திமாவுக்கு பின்னால செஞ்ச அந்த பயான்கள் ஒன்றுதான் உம்மத் பனாம். நிசாமுத்தீன் பேசுவாங்க, அது கிதாபாக ஆங்கிலத்திலே மீக்குது, உருதுலே மீக்குது, தமிழ்லயும் எழுதப்பட்டிருக்குது. சின்ன ஒரு 7-8 தாள் தான் இறுதி வார்த்தைகள்ல உண்டு. நாங்க சேர்ந்து வேலை செய்யணும். நாங்க முஹாஜிரீன்கள் அன்சாரி எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு முஹாஜிருக்கும் ஒரு அன்சாரிக்கும் மத்தியில சின்ன ஒரு பிரச்சனை வருகிறது, அது கைகலப்பாக மாறுது. அன்சாரி கூப்பிட்டாரு, யாழல் அன்சார், அன்சாரிகளே நான் அநீதி இழைக்கப்பட்டேன் உதவிக்குவாங்க. அவங்க ஓடி வராங்க. முஹாஜிர் கூப்பிட்டாரு, யாழல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களே எனக்கு அநியாயம் இழைக்கப்படுது உதவிக்கு ஓடுவாங்க. முஹாஜிரீன்களும் வந்தாங்க, அன்சாரிகளும் வந்தாங்க. அவர்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவு, கல்லுகளால, பொல்லுகளால, சிறப்புகளால, ஈட்டிகளால அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மனிதர் நபி அவர்களுக்கு போய் எத்தி வச்சாங்க, யார சொல்லலாம், இந்த 2 குரூப்புக்கு மத்தியில சண்டை நடக்குது. நபி அவங்க வராங்க, வந்து சமாளிச்சு இது ஒரு கெட்ட ஒரு முறை. ஒரு நாளும் இது முறையை கூப்பிடக்கூடா, ஒரு நாளும் குடும்பத்தை சொல்லி கூப்பிடக்கூடா. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தத்துல ஒரு ஆள் அம்பெய்றாரு. அம்பெய்யும் பொழுது, எதிரிகளே இந்த அம்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நான் யாரு தெரியுமா, இந்த ஊர்க்காரன். நபியாவை கேட்டாங்க, இது கெட்ட வார்த்தை, நாட்டமுள்ள வார்த்தை. ஊர்க்காரன் இல்ல, நான் ஒரு முஸ்லிம்ல ஒரு ஆள், நான் ஊர்க்காரன் இல்ல, முஸ்லிம்ல ஒரு ஆள். மேலான சகோதரர்களே, ஊரை எடுக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். நபியும் ஹாஸபல் நீண்ட வரலாறு இருக்குதுல. இது ஊரை எடுக்கிறது, பேர் எடுக்கிறது, கபீலா எடுக்கிறது, இது எல்லாத்தையும் நாங்க தவிர்த்து கொண்டாதான் தாவத்துல முன்னு புகையிலும். நாங்கள அல்லாஹ் தஆலா குன்தும் கைர உம்மத்துன்னா, நீங்க சிறந்த உம்மத். இந்த உம்மத்துக்குள்ள ஊரும் இல்ல, நாடும் இல்ல, கலரும் இல்ல, நிறவும் இல்ல, அதே போல பாசம் இல்ல, ஒன்றுமே இல்ல, எல்லாம் சேர்ந்து உம்மத். இந்த உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு யூனிட்டி நாங்க எல்லாருமே சேரணும். சேராம தாவத் இல்ல, பிரிஞ்சு தாவத் இல்ல. நாங்க இஜ்திமாஇய்யத்துக்கு
முதலாவது எங்களுக்கு மத்தியில நாங்க அன்பா இரக்கமா நடக்கணும். எந்த அளவுக்கு இஸ்மாயியத்தை பாதுகாத்தாங்கன்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமையிட்ட வேலை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அடிமை ஒழுங்கா வேலை செய்யறாங்க இல்ல, சொன்னாங்க யப்ன சௌதா, கருப்பியின் மகனேண்டாங்க. நபியோட காதுல விழுகுது. பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டீங்களா, நிறத்த சொல்லி கூப்பிட்டீங்களா? சொன்னாங்க அபூதர் இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, உங்களுக்கு இந்த ஜாஹிலியா பண்பாடு இன்னும் போகலன்னு சொன்னாங்க. ஜாஹிலியா பண்பாடு போகலன்னா ஊரை எடுக்கிறது, பேர் எடுக்கிறது ஒன்றுமே இல்லை. நாங்க எல்லாரும் உம்மத். நபி அவர்கள் உம்மத்தாக வச்சுக்கிறான். இந்த உம்மத்தை ரெண்டு குரூப்பிக்கும். ஒன்று முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் கியாமம் வரும் வரைக்கும் இருக்கும். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜிரு வல்லதீன ஆமனு வஹாஜிரு அல்லதீன ஆமனு வஹாஜிரு ஹிஜ்ரத்தும் நுஸ்ரத்தும் கியாமம் வரும் வரைக்கும் இருக்கும். இது ரெண்டும் தான், வேற யாருமே இல்லை. அது அப்படி இப்படி ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு மத்தியில அன்பு இரக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு முதலாவது என்னுடைய எந்த பேச்சிலுமே எந்த இதுலயுமே குலம் கோத்திரம் ஊரு பாச சேரவே கூடாது. நபி அவர்கள் முதலாவது அவங்களோட இருந்தவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதோடு இருந்தவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதோடு இருந்தவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதோடு இருந்தவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு ஹபஷி. நபி அவர்களோடு இருந்தாங்க உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த நேரமும் மூக்கு சளி வடிஞ்சு கொண்டே இருக்கும், மூக்கு சளி வடிஞ்சு கொண்டே இருக்கும். நபி அவர்களுடைய ரிப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு என்ன கொஞ்சம் பார்த்தாலும் கொஞ்ச நேரம் அருவருப்பாய்க்கும், உஸாமாவை பார்த்து கொஞ்சம் அருவருப்பாய்க்கும், என்ன செஞ்சு கொள்றது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வாசப்படியில அந்த இதுல கால் பட்டு விழுந்துட்டாங்க. விழுந்தா மூக்கு உடைஞ்சி அப்புறம் ரத்தம் வந்து கொண்டிருக்குது, மூக்கு சளி மீக்குது. எனக்கு பார்த்துட்டு கொஞ்சம் அருவருப்பு ஒன்று வந்துச்சு, என்ன செஞ்சு கொள்ள துப்புரவாக்குறதாண்டு. நபி அவர்கள் வந்து பார்த்தாங்க, நான் வெறுப்பாக இருக்கிறத பார்த்தாங்க. உடனே நபி அவர்கள் தன்னுடைய வாயால சுத்தம் பண்ணினாங்க, வாயால தானே துப்புரம் பண்ணாங்க. சொன்னாங்க நபியுடைய இந்த தாமலை பார்த்து உஸாமாவை பற்றி உள்ள முழு விஷயங்களும் இல்லாமல் ஆயிடுச்சு, நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். மேலான சகோதரர்களே, நபியுடைய பண்பாடு தான் தாவத்துடைய பண்பாடு. என்னென்ன பண்பாட்டால தாவத்துடைய உழைப்பு செய்யலாம். நாங்க அன்பா இரக்கமா பாசமா ஒரு எல்லாத்தையும் பாதுகாத்து எந்த அளவுக்கு பாதுகாத்தோம்னு சொன்னா, மக்கா வெற்றிக்கு நபி அவங்க போன சந்தர்ப்பத்துல முஹாஜிரீன்களுடைய கொடி ஒரு கையில, அன்சாரி கொடி ஒரு ஆள்ட ஒரு இதுல, சில முன்னுக்கு போறாக்கள கொடி வேற, பின்னுக்கு வராக்கள கொடி வேற. ஒரு ஆள் கொடி எடுத்தாரு. கொடி எடுத்துட்டு மக்காவுக்குள்ள போகும் பொழுது மல்ஹமா, இன்றைய நாளில கழுத்து வெட்டப்படக்கூடிய நாள். இதை கேட்டாங்க அபூ சுஃபியான். இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால நேரையா வந்தாங்க, இன்னைக்கு எங்களை வெட்ட பாக்குறீங்களாமே, அப்படி வெட்ட பாக்குறீங்களாமே, அப்படியா சொன்னாங்க. இல்ல அப்படி ஒண்ணுமே இல்லை. இவர் சொல்றாரு, அவரை கூப்பிட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? யோமுல் மல்ஹமா, யார் சொல்லி தந்தா? இல்ல நான் சொன்னேன், இந்த கழுத்து வெட்டப்பட்ட நாள். கழுத்து வெட்டப்படக்கூடிய நாள் இல்ல, யோமுல் மர்ஹமா, இன்றைக்கு மக்களுக்கு ரஹ்மத் செய்யப்படக்கூடிய நாள். கொடியை அவர்கிட்ட எடுத்துட்டு அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு கொடுத்தாங்க. இப்படி எல்லாரையும் பாதுகாத்து தான் தாவத்தில் உழைப்பை நாங்க செய்யணும். வெட்டி கொத்தி இல்லாமலாக்கி அப்படி தாவத்தில் உழைப்பு நபி அவங்களுக்கு காட்டில. மேலான சகோதரர்களே, இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், சஹாபாக்கள் நபி அவர்கள் அல்லாஹ் சொல்றான், இவர்களை நீங்க மன்னிங்க. சஹாபாக்கள் ஏற்படக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டப்படக்கூடாது, அவர்களுடைய தவறுகளை மன்னிக்கணும். இதே மாதிரி வேலையில் உள்ளவனுடைய தவறுகள் செஞ்சா மன்னிக்கணும், மூத்தவர் தவறு செஞ்சா மன்னிக்கணும், மறக்கணும். எங்கேயுமே அதை பிரஸ்தாபிக்கப்பட்டில்லை, யார்ட்டும் சொல்றதில்லை. தவறுகள் எல்லாத்தையும் தவறுகளை மன்னிக்கணும், மறக்கணும். எந்த தவறா இருந்தாலும் அவர்களுடைய எந்த அளவுக்கு புகாரில கிதாபுல் மனாகிப்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்துகளையும் சொல்லக்கூடிய பாடம். அதுல நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி, அப்துர்ரஹ்மான் அவுஃப், அபூ உபைதா, சஹாபாக்களுடைய ஆண்களுடைய பெண்களுடைய சின்னவர்களுடைய பெரியவர்களுடைய கிராமவாசிகளுடைய ஊருடைய எத்தனையோ பண்பாடுகள் நபி அவங்க பயான் செஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி நாங்க ஒவ்வொருத்தரையும் பத்தி பயான் செய்யணும். இவர் பழையவர், அவர் பழையவர், இவர் பழையவர், இப்படியானவர். ஆட்களை குற்றல்ல, ஆட்களை இதாக்கல, நாங்க சேர்ந்து எல்லாருமே இந்த வேலையை செய்யணும். யார்கிட்ட குறையும் பேசல. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க யாருடைய குறையும் எனக்கு சொல்ல வேணாம். நான் உங்களுக்கு மத்தியில் அன்பா இரக்கமா சலீமு ஸத்ர், உள்ளம் பரிசுத்தமான நிலையில உங்கள்கிட்ட வார்த்தை விரும்புகிறேன்.
நபி அவங்க சொன்னாங்க, நீங்க யார பத்தியும் பேச வேணாம், ஒன்றை பத்தியும் பேச வேணாம். தடுத்தாங்க, புறம் பேசுறத தடுத்தாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் சஃபியா, யா ரசூலல்லாஹ் சஃபியா ஹாகதா கதா வகதா, கைய காட்டி சஃபியா கதா வகதா, கொஞ்சம் கட்டனா யா ரசூலல்லாஹ், தானி கஸீரா. நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமாஇல் பஹ்ரி லமஸஜதுஹு, ஆயிஷா நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க, இந்த வார்த்தையை கடல் நீரோட கலந்தா அந்த கடல் முழுதுமே நாத்தமுள்ள நீராக மாறும்னு சொன்னாங்க. யாரை பத்தியும் ஒரு பேசல, அன்பா இரக்கமா மன்னிச்சு மறந்து சேர்ந்து நாங்க அழகான முறையில் வாழணும். முஸ்லீம்களை மதிக்கணும், முஸ்லீம்களை கண்ணியம் கொடுக்கணும், முஸ்லீம்களுடைய குறைகளை மறைக்கணும், முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும், பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், எங்களுக்கு தந்த கண்ணியங்களை நாங்க பாதுகாக்கணும், பைத்துல் மால் விஷயங்களை நாங்க பாதுகாக்கணும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்கள் யமனுக்கு அனுப்புறாங்க. யமனுக்கு அனுப்பும் பொழுது கொஞ்சம் ஒரு பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. முஆத், நீங்க போயிட்டு அங்க தாவத்துடைய உழைப்பு கூட செய்யுங்க, அதே போல அங்க நீங்க இல்ம பரத்துங்க, உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இல்ம நீங்க மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த போயிட்டு என்னென்ன செய்யணும் என்றதை 1 2 3 கோடிட்டு காட்டி அவனுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால நபி அவர்களும் வஃபாத்தாகி அபூபக்கர் சித்திக் வஃபாத்தாகி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல வாராங்க, பெரிய செல்வத்தோட வாராங்க. உமர் ரலியல்லாஹு தான் சந்திக்கிறாங்க. நான் அந்த தகாசாவை முடிச்சிட்டு வந்துட்டேன், நபியை அனுப்பின தகாசா முடிச்சிட்டு வந்துட்டேன், எல்லாம் ஹாலாத்தெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, நபி அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு சல்லி தந்தாங்களோ அந்த சல்லியை மட்டும் வச்சிட்டு மற்ற சல்லி எல்லாத்தையும் பைத்துல் மால்ல சேர்த்துருங்களே. அதையே நபி அவனுக்கு தந்தது, நான் வியாபாரம் செஞ்சேன், நான் தொழில் செஞ்சேன், எனக்கு சர்வா கிடைச்சிச்சு, எனக்கு இப்படி கிடைச்சிச்சு, நீங்க ஏன் எனக்கு இப்படி சொல்றீங்க? ஏன் ஹலாலான சல்லி இல்ல, என் மனசு விரும்புது நீங்க நபியாவும் உங்களுக்கு தந்தத்தை மட்டும் அந்த அளவு மட்டும் வச்சுக்கணும், மற்ற எல்லாத்தையும் பைத்துல் மால்ல சேர்த்துருங்க. நான் தரமாட்டேன்னு சொல்லி போனாங்க. இரவுல தூங்குனாங்க, கனவு வருகிறது. முஆத் இப்னு ஜபல் கனவு காண்டாங்க. அந்த கனவுல எப்படின்னு சொன்னா, முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நெருப்புல தள்ளப்படுறாங்க, நெருப்புற பைத்து புறப்பாக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கிறாங்க. அடுத்த நாள் வாராங்க, சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் இந்த முழுதையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நான் எப்படி நான் கனவு கண்டேன், அல்லாஹ் என்னைய பாதுகாக்கணும், இது பைத்துல் மாலுக்கு நீங்க சேர்த்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு பொது சொத்து ஒன்றுமே இல்லை, நாங்க தாவத்துல போய் ஒன்றும் சம்பாதிக்கிறது அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை மட்டும்தான். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு புள்ளி மஸ்ஜித் நபவியில ஓடி விளையாடி கொண்டு இருந்துச்சு. அதுல உடுப்பெல்லாம் கொஞ்சம் அங்கலைங்க முன்னு மின்னுக்கு. உமர் தான் கேட்டாங்க, யார்ட புள்ள இது? யார்ட புள்ள? ஒழுங்கான உடுப்பும் இல்லை, ஒன்றும் பாக்கலையா கேட்கலையா அப்படின்னு சொன்னாங்க. அமீருல் முஃமினீன் உங்களோட பேர புள்ள யாரு? அப்துல்லாட புள்ள. அப்துல்லா இங்க வாங்க, என்ன புள்ளைய பாக்கலையா? புள்ளை உடுப்ப பாருங்க, புள்ளையோட முகத்தை பாருங்க, ஒண்ணு பாக்க கேட்கலையா? அவனு சொன்னாரு, பாப்பா நீங்க என்ன தந்தீங்க எங்களுக்கு? எல்லாத்தையும் முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுங்க, எங்களுக்கு என்ன தந்தீங்க? ஒன்று எங்களுக்கு தரலையே, எங்களுக்கு ஏதாவது தந்த செய்வோம் உண்டாங்க. எல்லாம் பைத்துல் மாலுக்கு சதகாக்கு வார ஹதியா வார எல்லாத்தையும் எங்களுக்கு தராம அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்படியா, சரி மனுஷ ஒழுங்குன்னு சொல்லி ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாங்க. ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக நீங்க உங்களோட குடும்ப செலவுகளை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அது பார்த்தா முள்ளும் தோலும் ஒட்டகம், அது ஒன்றுமே இல்லை, அறுத்தா முள்ளு மட்டும்தான் வரும். இவர் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல இந்த வழக்க போட்டுட்டாங்க, நல்ல மேய போட்டுட்டாங்க. மேஞ்சி நல்லா கொழுண்டு கொளுத்து பஜாருக்கு வந்திக்குது. இப்ப விற்கப்பட்டதுக்கு பஜாருக்கு வந்திக்குது. அப்ப பஜார்ல விற்கப்பட்டு கொண்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு போனா பெரிய ஒட்டகம் கொண்டிருக்குது. மற்ற ஒட்டகங்களோட வித்தியாசமான ஒட்டகம் கொண்டிருக்குது. கேட்டாங்க, இந்த ஒட்டகம் யாரோட ஒட்டகம்? உங்களோட மகன் அப்துல்லாட ஒட்டகம். அவனுக்கு இப்படி ஒட்டகம் கொண்டிருக்குதா? கூப்பிட்டாங்க, மகன் நீங்க வாங்க, இந்த ஒட்டகம் என்ன? அப்ப நீங்க தான் அந்த ஒட்டகம் மெலிஞ்ச ஒட்டகம். அது இது என்ன? அந்த ஒட்டகத்தை விற்கோ மேல அறுக்கோ மேலா மேயிற இடத்துல கொடுத்து மேய்க்க விட்டேன், அவர் மேய்ச்சிட்டு இப்ப கொண்டு வந்தீங்க, விற்கிறது விற்க போட்டிக்கிறேன் சொன்னாங்க. இத வித்துட்டு
முழு சல்லியம் பைத்துல் மால்ல சேர்க்கணும். என்ன வாப்பா அது? நீங்க மேக்கப் போட்டீங்க, அந்த மேய்க்கிறதுக்கு ஆளுநருக்குமே அவர் அமீருல் மூமினீனுடைய மகன் ஒட்டா வந்து ஸ்பெஷலா சாப்பாடு கொடுத்திருப்பாரு, ஸ்பெஷலான ஒரு தண்ணி கொடுத்திருப்பாரு, மத்த ஒட்டாங்களோட முன்னு கொடுத்திருப்பாரு. இந்த அமானத்தை வச்சு ஏண்ட பேரை வச்சு உங்களோட ஒட்டம் வழங்கப்பட்டிருக்கும், அது உங்களுக்குரியதுல பைத்துல் மால் சேர்த்துருங்கண்ணா. பேணுதல் இங்கதான் நாங்க பாதுகாக்கப்பட்டது. சும்மா தாவத்தில் உழைப்பெல்லாம் செய்யல. தாவத்தில் உழைப்பு செய்யறதுக்கு ஏராளமான கொள்கைகள் இருக்குது. அமானிதங்கள்ல பேணுதல் ஆயிக்கணும், பேச்சில பேணுதல் ஆயிக்கணும், இபாதத்துகள்ல பேணுதல் ஆயிக்கணும், தஹஜ்ஜுத்ல பேணுதலாக ஆயிக்கணும், குடும்பத்துல பேணுதலாக ஆயிக்கணும். பழி வாங்குற என்றதே இல்லை எங்கள்கிட்ட, கோவிக்கிறது என்றதே இல்லை எங்கள்கிட்ட. மேலான சகோதரர்களே, எங்களுடைய எல்லா விஷயங்களையும் இஸ்திக்ஃபார், துஆ, ஃபஅஃபு அன்ஹும், நீங்க சஹாபாக்களை மன்னிங்க, வஸ்தக்ஃபிர் லஹும், நபி அல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எங்களுடைய சாட்சிகள்ல ஏற்படக்கூடிய குறைகளை நாங்க மறைக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கடைசியான சஃபர் மௌலானா சயீத் அஹ்மத் கான் சாப்பிட கொழும்பு மர்கஸுக்கு வந்தாங்க. அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால சவுத் ஆப்பிரிக்காவுடைய சஃபரை முடிச்சுட்டு கொழும்பு மர்கஸ் வந்தாங்க. இப்புள்ள ஷூரா ஜமாத் தங்குற அந்த ரூம்ல தான் அவனோட படுக்க போட்டு இருந்துச்சு. என்னைய மதரசால ஓதுற காலம், அப்ப எனக்கு பொறுப்பு போட்டு இருந்துச்சு அவனோட உடுப்பை கழுகி அயம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும், காலை சாப்பாடு வைக்கணும். இது ரெண்டும் தான் என்னோட பொறுப்பு. அப்ப நாங்க 2 பேரும் போட்டு இருந்தோம். அப்ப அந்த பையன் 10 மணி 10:30 ஏர்போர்ட் போகணும். அப்ப ஃபஜ்ர் பயான், கடைசி பயான் சிஃபாத் பயான் செஞ்சாங்க. அந்த சிஃபாத் பயான்ல ஒழுங்கான முறையில் எங்களுக்கு ஈக்க கிடைக்கவும் இல்லை, ஒன்று கிடைக்கவும் இல்லை. நான் கடைசிக்கு அவருடைய உடுப்பெல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப கடைசியாக கேட்ட ஜக்கரியா, இந்த காலையில பயான் கேட்டீங்களா? கேட்கல மோனானா, என்ன செய்யுது கேட்கல. அசன நீங்களே சொல்லுங்களே பயான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ஏக் ஹதீஸ் பர் மேரா பயான் தா, ஒரு ஹதீஸை வச்சுதான் பயான் செஞ்சேன். என்ன ஹதீஸ்? அல் முஃமின் மிர்ஆத்துல் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடிய போல, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடிய போல. அப்ப நானா பக்கத்துல இருந்தாரு. அப்ப என்னட்ட கேட்டா தர்ஜுமா செய்யுங்க. எனக்கு உருதுல தர்ஜுமா செய்யக்கூடிய அளவுக்கு இல்ல. நான் அரபுல சென்ன மாணவ சென்னேன், மூமின் மீராத்து மூமினுக்கு அரபுல சென்னேன். இல்ல இதுக்கு கருத்து என்ன, கருத்து தர்ஜுமா இல்ல, கருத்து வேற தர்ஜுமா வேற. மோலா எனக்கு படிச்சு தந்தது மோலா சயீத் அஹ்மத் கான் சாப். அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு உதாரணம் சொல்லேன், நீங்க இந்த ஹதீஸை விலையும் கொள்ளுவாயினா. என்ன நானே வச்சு சொன்னாங்க, ஒரு மூமின் மிர்ஆத்துல் மூமின், இன்னொரு மூமின் கண்ணாடிய போல. நீங்க ஒரு கண்ணாடிக்கு முன்னால போய்த்து நிக்கிறீங்க, அந்த கண்ணாடியில முகத்துல ஒரு கருப்பு டொட்டொன்னு விளங்குது. நீங்க எங்க துப்புரவாக்குவீங்க? கண்ணாடியை துப்புரவாக்குவீங்களா, முகத்தை துப்புரவாக்குவீங்களா? இன்றைக்கு நாங்க எல்லாரும் கண்ணாடியை துப்புரவாக்குறோம், எங்களை துப்புரவாக்குறல வாங்க. அதனாலதான் நாங்க எல்லாம் டிவைட் ஆகிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து நான் சீராகணும், நான் துப்புரவாகணும், நான் அல்லாஹ் நெருங்கணும் என்றதுதான் இதனுடைய அடிப்படையான விஷயம். எனவே மேலான சகோதரர்களே, நாங்க ஒரு ஆளுக்கு துஆ செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், பேரை கேட்டு துஆ செய்யணும். ஆண்களுடைய பெண்களுடைய முழு உலக உழைப்புக்கும் என்னோட துஆ ஆக பெரிய ஆயுதம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலங்கள்ல என்னென்ன படைகள், சின்ன படை பெரிய படை, எந்த ஜமாத் அனுப்பினாலும் 2 வசிய செய்வாங்க. அலைக்கும் பித்திலாவத்துல் குர்ஆனி வ கியாமில் லைல், நீங்க குர்ஆனும் ஓதணும், தஹஜ்ஜுதும் தொழணும். குர்ஆனும் தஹஜ்ஜுதும் இல்லாத ஒன்றுமே இல்லை. பத்ருடைய விஷயம் அது துஆவால, உஹது துஆவால, முழு படைப்பினங்களுடைய முழு படைகளும் துஆல. எனவே மேலான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் துஆவை விரும்புறான். தாவத்தும் துஆவும் ரெண்டும் உண்டு. தாவத்தும் துஆவும் ரெண்டும் உண்டு. நாங்க தாவத் நபிமார்களுடைய தாவத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுடைய துஆவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒன்றுதான் நாங்க மஷூராவோட அழகான தகாசாக்கு வேலை செய்யறது. மஷூராவுக்கு வாரதுன்றது சும்மா உடம்பு வாரதல்ல, தகாசாக்களை எடுத்துட்டு போகக்கூடிய இடம். இந்த ஜோடி என்றது வெறும் முதாக்கராவல்ல, தகாசாக்களை எடுத்துட்டு போக வேண்டிய இடம். உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு நான் என்ன செய்யலாம், என் தீனுக்காக என்ன செய்யலாம், உலகத்தை தீன் போறதுக்கு என்ன செய்யலாம் என்றதை கேட்டு பேசி முதாக்கரா செய்யக்கூடிய இடம் தான் மஷூரா. மஷூரால ஆள் இல்ல, ஊர் இல்ல, அதுல நிறம் இல்ல. மஷூராவுடைய ஆதாபுகள், தொழுகையுடைய ஆதாபுகள், எங்களை பாதுகாப்பே மஷூரால. மஷூரால ஒரு விஷயம் முடிவு செய்யப்பட்டா லப்பைக், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அடுத்த ஒன்றுமே ஒரு பேச்சு இல்ல. மஷூரால முடிவு செய்யப்பட்டாச்சு, அவ்வளவுதான். ஃபைதா அஸம்த, அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சா
ஆட்களை யோசிக்குவான ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மேல பரம் சாட்டுங்க, அல்லாஹ் தஆலா செஞ்சு முடிப்பான். அல்லாஹ் தஆலா செய்வான். எங்களுக்கு மஷூராவுல என்னென்ன முடிவு செய்யப்படுதோ நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதை அப்படியே கேட்கணும். அல்லாஹ்வுடைய உதவி அதோட தான் நீக்கிறவன், அதோட தான் நீக்கும். அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி சேர்ந்து போறதுல, மறைமுகமான உதவி தாவத்துக்கான தியாகம் செய்யறதுல, அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி நாங்க குடும்பம் தொழில் எல்லாத்தையும் தீனுக்கான கொஞ்சம் தியாகம் செய்யறதுல, அல்லாஹ்வுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தீனை முன்னுக்கு வைக்கிறதுல, எங்களுக்கு பாதுகாப்பு தீனை முன்னுக்கு ஆக்குறதுல, கபர்ல ஹஷ்ர்ல சிராத்ல பாதுகாப்பு தீனை முன்னுக்கு ஆக்குறதுல, 7 பரம்பரையை பாதுகாக்கிறது தீனை முன்னுக்கு ஆக்குறதுல, நாங்க தீனை பின்னுக்கு போட்டு வாழ்க்கையில எந்த சமுதாயத்தில முன்னேற்றத்தை பார்க்கிறாங்க. தீனை முன்னுக்கு ஆக்கணும். அல்லாஹ்வோட உதவி வரும். அல்லாஹ்வோட உதவி லேசில்ல மேலான சகோதரர்களே. அல்லாஹு அக்பர். சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு கப்பல்ல பிரயாணம் செய்றாங்க, ஜமாத் போறாங்க, கப்பல்ல பிரயாணம் செய்றாங்க, ஜமாத்ல போறாங்க. போகும் பொழுது கப்பல் உடையுது. ஒரு பலகை துண்டை பிடிச்சு கொண்டு கரைக்கு வராங்க. ஒரு மாதிரியா கரைக்கு வந்து சேர்ந்த உடனே அங்க பார்த்தா கரையில் உள்ள அந்த ஊர் மக்கள் இவரை கொண்டு போயிட்டு சிறையில போடுறாங்க. இரவானத்து பிறகு சிறையில இருந்து முள்ள பாஞ்சு வராங்க. வார நேரத்துல பார்த்தா காடை முட்டுது. ஒரு சிங்கத்திட்ட மாட்டிக்கொள்றாங்க. சிங்கத்திட்ட மாட்டிக்கொண்டோன்னு என்ன, சிங்கம் பாஞ்சு வேட்டையாட பாக்குது. சொன்னாங்க, கொஞ்சம் நில்லுங்க. அத்தாரிஃபுனி, உனக்கு என்ன தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா? யாரோட பேசுறான்? சிங்கத்தோட. அத்தாரிஃபுனி, நான் யாருன்னு தெரியுமா? நான் யாரு? அன சாஹிபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி தோழர்கள் ஒரு ஆள், நபியுடைய தோழன். நான் ஜமாத்ல வந்தேன், கப்பல்ல வந்தேன், கப்பல் உடைஞ்சது, பலகையை பிடிச்சு கொண்டேன், கரையில கொண்டு வந்து சேர்த்துச்சுது, கரையில் உள்ளாக்கள் ஜெயில போட்டாங்க, ஜெயில இருந்து பாஞ்சு வந்தோம், நான் வழி தவறிட்டேன். பார்த்தா நீ இருக்கிற முன்னுக்கு, எனக்கு நீ பாதுகாக்கணும். இப்ப யாரு ஜமாத்துடைய முழு கார்குசாரியம் யார்கிட்ட சொல்றாங்க? சொல்லுங்க. சிங்கத்திட்ட சொல்றாங்க முழு கார்குசாரியம். சிங்கம் கேட்டுக்கொண்டிருக்குது, சிங்கம் ஃபுல்லா கேட்டுக்கொண்டிருக்குது. எனக்கு என்ன சஹாபாக்க போறணும் தெரியா, எனக்கு வழிகாட்டு, சஹாபாக்க போறணும் தெரியா, வழிகாட்டு. அந்த சிங்கமும் அப்படியே முன்னங்காலுடைய அந்த பாஞ்சு வரக்கூடிய தன்மைய சாஃப்ட் ஆகிச்சுது, கொஞ்சம் மிருதுவாகிச்சுது. அதுக்கு பின்னால தலையாட்டி வாங்க போமட்டு கூட்டி போகுது. ரிவாயத்துல எப்படி தெரியுமா வருகிறது, இவரை பின்னால வச்சு முன்னால போகுது, நடந்து போகுது. வலது பக்கம் பார்க்கும், இடது பக்கம் பார்க்கும். வலது பக்கத்துல ஏதாவது மிருகங்கள் வாரத மாதிரி பயந்தா சிங்கம் ஓடி போய் அந்த மிருகத்தை திரச்சி தூரமான இடத்துல விட்டுட்டு மரக போகும். இடது பக்கத்துல ஏதாவது ஆபத்து வரும்டா, அந்த ஆபத்தை இல்லாமலாக்கிறது சிங்கம் ஓடி போய் அந்த மிருகத்தை அப்படியே ஒரு தொங்கல்ல போய் வச்சுட்டு மரக வந்து பாதுகாத்து சஹாபாக்கள் போகக்கூடிய இடத்துல போய் விட்டுட்டு போனிச்சு வந்து. மேலான சகோதரர்களே, தீனுடைய தகாசாக்கள் ஏராளமான தகாசாக்கள் இருக்குது. மஷூரால என்ன முடிவு செய்யப்படுதோ, அது மஹல்லா வேலையா, அது 3 நாளா, அது 40 நாளா, அது 4 மாசமா, உள்ளூர்லயா வெளியூர்லயா, நாங்க காரணங்களை ஒரு நாளும் முன்னு வைக்க கூடாது. சூரா தௌபாவை நீங்க விவரிச்சு பாருங்க. முனாஃபிக்குகளுடைய அதிகமான அடையாளங்கள் வெளியாகிறது இபாதத்திலையும் தாவத்திலையும் தான். இபாதத்துல சோம்பல், தாவத்துல காரணம் காட்டுவாங்க. ஏலப்பா டைம் இல்லப்பா, ஒவ்வொரு ஒரு கூட காரணங்கள். சூரா தௌபால எந்த அளவுக்குன்னு சொன்னா முனாஃபிக்குகளே பயந்தாங்க. யஹ்ஸருல் முனாஃபிகூன அன் துனஸ்ஸல அலைஹிம் சூரத்தன் துனப்பிஉஹும் பிமா ஃபீ குலூபிஹிம். முனாஃபிகளே பயந்தாங்க, என்னோட உள்ளுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா ஒரு சூரத்தை எல்லாம் வெளியாக காட்டுவான்னு சொல்லி. வஹி வரக்கூடிய காலம் தானே, இப்படித்தான் சொல்லி பாதையில போவானாம், அப்படி போவானாம், இப்படி போவானாம், அதான் இதா சொன்னாங்க. இன்ன புயூத்தனா அவுரா, எங்களோட வீடுகள்ல வந்து தனிய பெண்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு போகலா, அதன் காரணம் காட்டுவாங்க. மனைவி விட்டுட்டு போகலா, பிள்ளைகள் விட்டுட்டு போகலா, யாவது விட்டுட்டு போகலா. அஹ்ஸாப்ல இன்ன புயூத்தனா அவுரா வமா ஹிய பிஅவுரா, அங்க வந்து அவுரத் பயம் ஒன்றும் இல்ல. யுரீதுன இல்லா ஃபிராரா, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகாம விரண்டோட தான் பாக்குறாங்க. காரணம் காட்டுறாங்க. வந்து வீட்டுல பெண்கள் தனியே இருக்கிறாங்க சொல்லாங்க. தபூக்குடைய சந்தர்ப்பத்துல எங்களுக்கு வரையில அந்த ஊர்ல சரியான சூடு, அங்க வெப்பம் போடும், அது போடும், இங்க என்ன அதுக்கு என்ன சொல்ல, பரு வரும், அது வரும், இது வரும், இந்த குல்லா ஒன்றும் இல்லை.
அவங்க ஒண்ணும் இல்லை, சும்மா பின்னுக்காகிறதுக்கு அவங்க பாக்குறாங்க. குர்ஆன்ல ஏராளமான அடையாளங்கள் தான் தஆலா சொல்றாங்க. தீன் வந்தா எந்த தீன் என்ற கபர்ல, ஹஷர்ல, சிராத்ல, மீசான்ல எங்களை பாதுகாக்குமோ அதுக்கு துனியால ஒரு காரணம் செல்லல. காரணம் செல்றதுக்கு தகுதியான ஒரு ஆளாக இருந்தா நபியவங்க சொல்லிருப்பாங்க, ருக்கையா தனிய மதீனால, ஜெய்னப் தனிய மதீனால, உம்மு குல்தும் தனிய மதீனால, குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்ல, ஏண்ட பாதுகாப்பு இல்ல. அபூபக்கர் சித்திக் சொல்லிப்பாங்க, நான் மதீனால இருந்து மக்கள் மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போறேன், இங்க ஊர்ல சுத்து ஃபுல்லா என் குடும்பத்துக்கு அடிப்பாங்க, இதாக்குவாங்க. அப்துல் ரஹ்மான் இருக்கிறாங்க, ஆயிஷா இருக்கிறாங்க, அஸ்மா இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. எல்லாம் காரணம் சஹாபாக்கள் யாரும் காரணம் காட்டுறாங்க. பழக்கமே இல்லை. தீன் கீழே போறத சஹாபாக்கள் ஒரு இடத்திலும் அவர்கள் விட்டதில்லை, ஒரு இடத்துல விட்டதில்லை. மேலான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை எல்லாரையும் இங்கிலாந்துல யூகேல கொண்டு வந்து சேர்த்திக்கிறான். இங்க தீன பரத்துறதுக்காக வேண்டி, அமைதி உருவாக்குறதுக்காக வேண்டி. இந்த இங்கிலாந்துடைய மக்கள் மிக நல்ல மக்கள், வெள்ளக்காரன் மிக நல்ல மக்கள். அவர் உள்ளங்கள்ல மிக அழகான தன்மைகள் இருக்குது, அவர் அஹ்லாக்கள் இருக்குது. இவங்கள்ட்ட தீன அழகான முறையில் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து சேர்த்திக்கிறான், நீங்களாக வரல. ரபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா வரலாறு வருகிறது. சொல்றாங்க, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ காதிசியாவுக்கு போறாங்க. பல தூதுவர்கள் ருஸ்துமோட பேசிட்டு வராங்க. அந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பேசுறாங்க, சரி வரல. சொன்னாங்க, யாருடைய பேச்சு எனக்கு ஆச்சரியமாகப்படல, நீங்க ஒரு ஆள் அனுப்புங்களே. அப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு ரபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான சஹாபி, கட்ட சஹாபி, சாதாரணமான கழுதையில பிரயாணம் செய்றாங்க. எங்க மன்னர் இடத்துக்கு, எங்க தலைவருடைய இடத்துக்கு அங்க போறாங்க. அங்க போனா பெரிய தர்பாருக்கு முன்னால காவல்காராக சொன்னாங்க, நீங்க யாரு? நான் தான் உங்களுக்கு அவரை கூப்பிட்டீங்க, உங்களை வரசிலையும் முஸ்லீம்களுடைய படையிலிருந்து வார தூதுவராக. உங்களுக்கு இந்த உடுப்பு எல்லாம் உடுத்துட்டு போகலா, இந்த வாகனத்துல போகலா, வெள்ள குதிரைகள் இருக்குது, அதுல நீங்க போகணும், உடுப்பு மாத்திரம் போகணும். எனக்கெல்லாம் உடுப்பெல்லாம் மாத்தேலா, நான் ஏண்ட மாதிரி வாரேன், ஏண்டா நான் வரல, நீங்க கூப்பிட்டுதான் வாரேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா உற்று போட்டு வெளியே பாருங்க அப்படின்ட்டாங்க. அது இந்த மடிகிறது, இதாகிறது, தனிஞ்சு போறது சஹாபாக்கள் எங்கேயுமே இல்லை. யாருக்காக விட்டு கொடுக்கறதில்ல. சொன்னாங்க, அவரு தூது அனுப்பினாங்க உள்ளுக்கு, இப்படி ஒன்று இருக்கிறாங்க, நீங்க அவரை அனுப்புங்க, அவரோட பாட்டில் அனுப்புங்க. போறாங்க, பார்த்தா பெரிய பெரிய மன்னர், அந்த அரசு சபையில் உள்ளவங்க இருக்கிறாங்க, தலைவர் மாதிரி இருக்கிறாங்க, அதே போல உலமாக்கள் இருக்கிறாங்க, படைகளுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, விரிப்பு போடப்பட்டிருக்குது, கம்பளம் போடப்பட்டிருக்குது, அந்த வைரூரியம் மாணிக்க கடையெல்லாம் பதிச்ச ரெட் காப்பட் போடப்பட்டிருக்குது, அரசு சிம்மாசனம் இருக்குது, அது தலகாணி இருக்குது. எப்படி கழுதையை எடுத்துக்கொண்டே வராங்க. எடுத்துக்கொண்டு வந்து அரச சிம்மாசனத்துல சாயிர அந்த ரோல் பிலோய்க்குமே அதுல அம்பு அப்படியே குத்தி கழுதையை கட்டுறாங்க. கட்டு போட்டு முன்னுக்கு வராங்க. முன்னுக்கு வரப்போக்கலே அந்த வாளால முழு மரகதங்களை உடைக்கிறாங்க, முழு முத்துக்களை உடைக்கிறாங்க, ஃபுல்லா கிழிக்கிறாங்க. முழு பேரும் சப் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கேட்கிறாங்க அந்த தலைவர், மன் அந்த, நீங்க யாரு? சஹாபாக்களை பாருங்க, நீங்க யாருன்னு கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? நான். நீங்க யாருன்னு நாங்க என்ன சொல்லுவோம்? நான். அவர் சொன்னாரு, நான் அல்ல, நஹ்னு, நாங்க. கௌம் யாருண்டா? இப்தஅஸன அல்லாஹு லினுக்ரிஜன் நாஸ மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத் ரப்பில் இபாத். நாங்க யாருன்னு சொன்னா, அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிக்கிறான். ஏன்? அடியார்களை வணங்குவதற்கும் அடியார்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பக்கம் அவர்களை திருப்போடும் என்றதுக்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாங்க வியாபாரம் செய்யறதுக்கும், தொழில் செய்யறதுக்கும், குடும்பம் நடத்துறதுக்கும், வீடு கட்டுறதுக்கும், காணி வாங்குறதுக்கும் இந்த சிந்தனை சஹாபாக்கள்கிட்ட இல்ல. நஹ்னு கௌம் இப்தஅஸன அல்லாஹ் லினுக்ரிஜன் நாஸ மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத் ரப்பில் இபாத். அல்லாஹ் எங்களை புறக்கி தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான். அடியார்களை வணங்குவதற்கும் அடியார்கள் ரப்ப வணங்கணும் என்ற பக்கம் திருப்பணும். ஒமின் ஜௌரில் அத்யானி இலா அத்லில் இஸ்லாம், அநியாயமான மார்க்கத்திலிருந்து நீதமான இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் திருப்பணும். ஒமின் தீகித் துன்யா இலா சாத்திஹா, நெருக்கடியான துன்யாவிலிருந்து விசாலமான ஆகிரத்தின் பக்கம் மக்கள் திருப்புவதற்கான அல்லாஹ் அனுப்புகிறான். எங்கள் எல்லாரும் அல்லாஹ் இங்கிலாந்துல கொண்டு வச்சு எதுக்குதான்
இதுதான் தயாராகும் இன்ஷா அல்லாஹ். வேறொரு நோக்கம் இல்ல, நாங்க தீனை மட்டும் பிடிச்சு கொண்டான்னு சொன்னா அல்லாஹு அக்பர். நபி அவங்க எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, அலைக்கும் பிசுன்னதி ஏண்ட வழிமுறைய வசுன்னத்துல் குலாஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் நேர்வழி பெற்ற அந்த குலஃபாக்களுடைய வழிமுறைகளை பல்லால இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இறுக்கி லூசா பிடிக்கல, பல்லால அப்து அலைஹா பின் நவாஜித் சக்க பல இறுக்கி பிடிச்சுக்கொள்ளுங்க, இறுக்கி பிடிச்சுக்கொள்ளுங்க. முழு சஹாபா கூட வரலாறு பாருங்க, வந்து முழுதையும் விட அவர்கள் முற்படுத்தின தீனை மட்டும்தான். எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், உலகத்துல முழுதையும் கீழே போட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவங்களுக்கு கடைக்கு இல்லை. எனவே தீனுக்காக நாங்க எந்த அளவுக்கு தயாராகுவோமோ அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். வீணாக்கினா குர்ஆன் பொய்யாகும், வீணாக்கினா நபியுடைய ஹதீஸ்கள் பொய்யாகும். நாங்க அல்லாஹ்வ ஹதீஸ குர்ஆன ஹதீஸ நபி அவர்களை முன்னுக்கு வச்சு தீனுடைய தகாசாக்களுக்கு நாங்க போக தயாராகுவோம் இன்ஷா அல்லாஹ். எங்க பிள்ளைக்கு தலைநிமிர்ந்து வாழ்வாங்க, குடும்பங்களை சந்தோஷப்படுத்துவான், எங்களுடைய எதிர்காலங்கள் சிறப்பாகும், வியாபாரம் தொழில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தா கேட்பான் இன்ஷா அல்லாஹ். நான் இந்த வருஷம் ஏண்ட வக்த் 4 மாசம் எழுமுவாப்போம் இன்ஷா அல்லாஹ். எழுமுங்களை இன்ஷா அல்லாஹ், எழுமுங்களை ஹிம்மத்தடைங்களை இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் வக்த் 4 மாசம் எழுமுங்களை இன்ஷா அல்லாஹ், எழுமுங்களை ஹிம்மத்தடைங்களை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் முன்னுக்கு வச்சு எழுங்க இன்ஷா அல்லாஹ். ஒன்னும் யோசிக்க வேணாம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆக்குவான், கவலைகள் அல்லாஹ் தஆலா போக்குவான், அவங்க கஷ்டங்களை போக்குவான், நெருக்கடிகளை விசாலமாக்குவான். எழுமி நில்லுங்க இன்ஷா, எழுமி நில்லுங்க இன்ஷா, உட்காரவான எழுமி நில்லுங்க இன்ஷா அல்லாஹ், எழுமி நில்லுங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லாரும் அப்படி போங்க, நண்பர்கள் எல்லாம் கூட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அங்கள இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹைராக்கி. அது கோப்பி அன்பாஸ் இந்த கோப்பி எடுத்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் 4 மாசம் இன்ஷா எழுமுங்களே இன்ஷா அல்லாஹ். ஹிம்மத்தனங்களே அல்லாஹ் உயர்ந்த பாக்கியங்களை தருவானே மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அங்க அப்படி போங்க இன்ஷா அல்லாஹ். அங்க பேத்து பேர்களை பதிவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உயர்ந்த பாக்கியங்களை தருவானே இன்ஷா அல்லாஹ். எழுமுங்களே இன்ஷா அல்லாஹ், எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வேற யார் இன்ஷா அல்லாஹ். நீயத் வைங்க, நான் இன்னொரு முயற்சி செய்றேன், வியாபாரத்துல தொழில்ல சில தர்த்தீபுகள் பண்றேன், குடும்பத்தோட கொஞ்சம் பேசுறேன், பேசி ஏதாவது தர்த்தீபம் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு முயற்சி ஒன்று செய்றேன் 4 மாசம் இன்ஷா. எழுமுங்களே இன்ஷா அல்லாஹ். ஹிம்மத்தனங்களே இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ்னு சொல்லி என் தம்பி பேர் என்ன, சுஹைப். இந்த வருஷம் சுஹைப் இந்த வருஷம் டியூஸ்பரியில சேர பாக்குற எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். டியூ மர்கஸ்ல இன்ஷா அல்லாஹ் இல்ம் ஆலிமாகறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர் போர்த்து இருக்கிறார். துவா செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக இன்ஷா. நீங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். சுஹைப் எழும்பு போங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் ஆக்கணும் இன்ஷா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய வாப்பையும் கபூல் செய்வானாக, அவரையும் கபூல் செய்வானா, உம்மும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. தஷ்கீல் பண்ணி மாஷா அல்லாஹ் பேசி அவர் மாஷா அல்லாஹ் ஒரு மாதிரியா இப்ப டியூஸ்பரி போறதுக்கு தயாராகிறாரு, குடும்பங்களோட மஷூராவோட இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத்தாக்கிடும். 4 மாசம் எழுமுங்களே இன்ஷா அல்லாஹ். நானும் முயற்சி செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் யார் தயார் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள இன்ஷா அல்லாஹ் 4 மாசம். அது உள்ளூர்ல வேலை செய்யலாம், இந்தியாவில வேலை செய்யலாம், வெளிநாடுல போகலாம், யூரோப்ல வேலை செய்யலாம், மஷூரா பிரகாரம் நான் வேலை செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஒரு இடம்பாடு செய்யலாம், மனசுக்கு வருகிறது, நீயத் தீக்குது, சில ஏற்பாடுகளை செஞ்சு பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எழுமுங்களே இன்ஷா அல்லாஹ்.